ஓ ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மளோட தளபதி நடித்து வெளியாக இருக்கிற ஜனநாயகன் படத்தோட டெய்லர் வந்து வரப்போகுது. அது ரொம்ப எதிர்பார்ப்பு. நேற்றைக்கு வந்து ராவண மாவடா ரியாக்ட் பண்ணிக்க பார்க்காதாக போய் பார்த்துட்டு வாங்க. அதை தாண்டி பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட தளபதியோட ஸ்டோரி இதில் இருக்க போது. ஸோ ட்ரெய்லர் கட் கூட கதைக்காக நாங்கள் போய் பார்க்கலாம். முக்கியமாக இந்த டெய்லரில் பாருங்க, இந்த ராவண மாவடா அந்த பாட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணி வேறு தான் நான் எதிர்பார்ப்பு இருக்கேன். வாங்க போய் பார்ப்போம். ரொம்ப ஏற்கனவே லேட் ஆகிட்டு தான் ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க. அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. தளபதி வெற்றி கொண்டான். வா சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப. அதுல ரெக்கார்ட் ஆக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? ஓ வாத்தா. ஓ ஓ இது டிவிக்கு ஸ்லைஸ் போட்டுறேன். சாதாரண தான் பேபி. ஆனா செய்யற சம்பவம் சூப்பரா. ஓகே ஓகே. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளரும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல உள்ள கையெழுத்து போடலாம். ஓ அதே அதே படம் கொஞ்சம் கூட இல்லை. Let's play a game. ஓ இன்னில 30வது நாள் இந்தியா என் காலடியில வந்து விழும். ஓஎம் பாபி டால். ஓ பிராசா. ஓ சுனில். ஓ கிரியம். எனக்கு நார்மலா வரணும். பாருங்க கை எப்படி நடக்குதுன்னு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. ஓ ராவண மாவட்டா. கூஸ்போ. மொத்த ஐயோக்கியங்களும் ஒண்ணா நிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்க கூடாது. ஓம்பா. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. விளங்கி போ. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுளாயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி. ஓ திரும்பி போற ஐடியா இல்ல. I am கமே இலச்ச. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு. ஓ சாட்ட. அரசியலுக்கு வரீங்க. என்னப்பா? My work is easy because I use Chrome. அம்மட்ட சிறு இது என்னப்பா இது ட்ரெய்லர் படம் பார்த்து வேற இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குன்னு. உண்மை கடைசியா ரோபோலாம் கொண்டு வந்துருக்காங்க. என்ன விஷயம் தெரியுமா? என்ன இது பார்த்துக்கொண்டு இருக்கேன். நான் பகவத் கேசரி ரீமேக் தான் பார்த்துக்கொண்டு இருந்தேன். ஓகே. அண்ட் அதுல வர எல்லா சீனுமே வருது. ஆனா பின்னுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் ஆட் பண்ணிக்காங்க. ஓகே ஓகே. டெய்லர்லயே எனக்கு பாத்தீங்கன்னா முதல் பாதி வந்து பகவத் கேசரி, ரெண்டாவது பாதி வந்து ஹெச் வினோத் நிறைய விஷயம் ஆட் பண்ணிக்க. அதாவது அரசியல் சம்மந்தமாக நிறைய இன்க்ளூட் பண்ணிக்க. அதே நேரத்தில் டெக்னிக்கல் சம்மந்தமாக அந்த ரோபோலாம் கடைசியாக வருது. வில்லன் ரோபோ கண்டுபிடிக்கிறாரோ இல்லை அந்த கல்ச்சரை கொண்டு வராரோ இல்லை வில்லன் தான் அந்த ரோபோக்குள்ளே இருக்கிறாரு இல்லை அதை இயக்குறாரு தெரியல. தளபதி மேட்னஸ் தான் சும்மா வேற லெவல் ட்ரீட். இந்த ட்ரெய்லர் அவ்வளோ நல்லா இருக்கு. அதுவும் அந்த இதில் இருந்து ஐ ஆம் கம்மிங்னு சொல்கிறேன். அந்த டயலாக் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நிறைய கன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. வேற இல்லை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரியான கன்ஸ். ஆனால் ஃபுல்லாகவே பகவன் கேசரிதான். டயலாக்கு சீனு நான் பார்த்தேன். அன்றைக்கு தான் பார்த்தேன் போய் பகவன் சரி. எல்லாரும் சொல்கிறாங்க ரீமேக்னு. சரி போய் பார்ப்போம்னு இந்த படத்தை பார்த்தேன். அது பார்த்தா அப்படியே இருக்கு. இதில் அந்த அவள் ரெய்னிங் பண்ணுறதா இருக்கட்டும், அவள் போலீஸுக்கு மற்றது எந்த பொண்ணுங்க ஜெயிக்க முடியான்னு சொன்ன அந்த டயலாக் எல்லாமே இருக்கு பகவன் கேசரியில். மற்றது அதான் இப்போ நிறைய கேஸ்ட் பிரியாமன் தொட்டவன் யார் அது சீன் இருக்கு. அதே சீன் இருக்கு பகவன் கேசரியில். அந்த ஃபைட் அந்த லொக்கேஷன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ரீமேக் இந்த ஒரு சில ஒரிஜினல் செய்வாங்க ரீமேக்.
அப்படி எல்லா சீனும் இருக்கு. முக்கியம் இது இல்லா சீனுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் சீனுகள், எலெக்ஷன்ல வெறுவினம் அந்த பைக்கில் வாருது சொல்ல நீ கொண்டாவன் இப்போ கொண்டாவன் மக்கள் இடத்துல பேர் இருக்குது இப்போ கொண்டா பெரிய ஆள் ஆயிடுவான்னு சொல்றது. அடுத்தது அந்த ஐ ஆம் வெயிட்டிங் கம்மிங்னு சொல்லலாம். அதான் தளபதி இந்த டச் எல்லாம் வேறு லெவலில் உண்மையாவே ஃபேன் பை சம்பவமாக இருக்கு. உண்மையா லாஸ்ட் மூவிக்கு நிறைய இல்லை நல்லா இருக்கு. உண்மையாக பிடிச்சிருக்கு. ஒரு தலைவர் ஃபேனா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெய்லர். உண்மையா சூப்பர் ஸ்டார் பேரா இருந்தாலுமே இந்த ட்ரெய்லர் அப்படி இருக்கு. உண்மையாவே நல்லா இருக்கு. என்ன கதைன்ற ஒரு நான் ஒருவேளை நான் எதிர்பார்ப்பு இல்லாம பார்த்தாலும் இப்படி இருக்கும். நாங்க எல்லாரும் அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மொக்கையா இருக்க போதுன்னா ரீமேக் அதுவும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிப்பேன். இந்த ராவண மாவளா இப்ப வரப்போது பார்ப்போம். நான் சொன்னால வெறுமன்னு சொன்னேன். எப்படியும் அந்த எலிவேஷன் சாங் எப்படியும் டெய்லர்ல வச்சிருப்பாங்க என்ற ஒரு எதிர்பார்ப்புல இருந்தோம்னா அந்த வெற இடம் உண்மையா சூப்பரா அந்த இடத்த திருப்பி வைக்க பார்ப்போம். இரவாசி புறான்னு நினைக்கிறேன். எனக்கு ஆசையாக திருப்பி வைக்க பார்க்கணும் போல. அதுக்கு இந்தியா பெரிய கதைக்கிறாங்க பாத்தீங்களா? இந்தியா பிரியாமணி எனக்கு நார்மலாக வேண்டாம். பாருங்க கை எப்படி நடக்குதுங்க. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. இதான் அந்த புல்லட்டை நக்கிறது மொத்த ஐயோக்கியங்க ஒண்ணா நிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்க கூடாது. மக்கள் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்சி மாதிரி எந்த விஜய் உயிர் தர முடியாத சிலுவையில அறையணும். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி திரும்பி போற ஐடியாவே இல்ல. I am coming. I am waiting அம்மாதி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வந்து சாட்டை இதே சொல்ல வரது. எம்ஜிஆர் இருந்தாரு. இதுதான் அதான் உண்மையா நல்ல இதாக செஞ்சுருக்காங்க. நிறைய டெக்னாலஜி என்னென்ன ஃபார்வர்டாக நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. சீன்ஸ் எல்லாமே அதை தாண்டி அந்த ஒரு ட்ரெண்ட் வேற ஒரு அந்த செம்மையா இருக்கும். அதை நான் சொல்லி அந்த அது என்னன்னா இது டிவிக்கு கட்சின்ற கொடி மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சிருக்கு. நிறைய ஈஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ தளபதி ஃபேன்ஸுக்கு நிறைய கோச் இருக்கு. இந்த படம் இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாவே திருப்பி பார்த்துருப்பாங்க. ஒரு 15 பார்க்கலாம். அப்படி இருக்கு. உண்மையா நிறைய ஸ்டோரிஸ் பெரிய டெய்லர் தான் 10 நிமிஷம் டெய்லர் கட் பண்ணிக்காங்க. உண்மையாவே நிறைய சீன்ஸ் இருக்கு. அது ராவண மாவன்டா அந்த இடம் அது ரோபோ எல்லாம் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பவன் கேசரி அந்த ஜெயில் சீக்வன்ஸ் இருக்கு. பவன் கேசரி ரீமேக் தான் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங். ஆனால் இதில் என்ன நான் புதுசாக என்ன ஆட் பண்ணிக்கன்னு சொல்லுங்க. அப்போ அரசியல் ரீதியாக நிறைய ஆக்ட் மேட்டது நாட்டுக்காக தான். நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நான் வருவேன்னு சொல்கிறேன். அப்போ அந்த பெரிய இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தான் அந்த ஒரு இதாக இருக்க மாட்டேன். கெத்து இந்த இல்லையப்பா அந்த ஒரு என்ன சொல்கிறேன் முடிக்க அது வர அரசியலுக்கு போய்க்க ஒரு இதாக இருக்கும். பே ஆஃபாக இருக்கும். அரசியலும் எனக்கு பேச மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அரசியல் நிறைய இருக்குது. அந்த கொடியெல்லாம் தளபதி இந்த கொடி போட்டோ இருக்கிற கொடியை எல்லாம் வச்சுக்க மாதிரி நடந்து வர மாதிரி பாட்டு சீக்வன்ஸ் என்ன பாட்டு சீக்வன்ஸ் தான் இருக்கு மாதிரி தான் காட்டுறாங்களே. நிறைய மக்கள் தான் ஆதரிப்பாங்கன்றலாம். இல்லை அது அரசியல் போலீஸாக இருக்கிறேன். அது பிளாஷ்பேக்லாம் போலீஸாக வேறு அது பவன் கேசரி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பிளாஷ்பேக்கில் போலீஸாக வருவார், ஜெயிலில் இருப்பேன். அந்த கதை தான் ஃபுல்லாக டெய்லர் அதுதான் கதைக்கணும். ஏன்னா டெய்லர் ஃபுல்லாக அந்த கதை தான் இருக்குது. கடைசி அந்த திருத்துறது பிரகாஷ்ராஜ் எல்லாம் அரசியல்வாதி. அந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு சாட்டை அடி மாதிரி கடைசியில் அடிச்சு முடிக்கிற மாதிரி எல்லாம் திருத்த போற தளபதி வந்தா நீ எல்லாம் திருத்தணுன்ற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. அதை தாண்டி நிறைய காஸ்ட் பிரியாமணி அப்படி இப்படி நிறைய ஐயோ காய்ச்சி கொண்டே இருக்கலாம். எனக்கு மெமரி இல்லை அந்த போன்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இல்லை நான் சொல்லணும். அனிருத்தன பிஜிஎம் அதை விட்டுட்டோமே. முக்கியமாக ஏச்சுனது நிறைய குக் பண்ணிக்கிறார். எனக்கு பார்த்தா தெரியும்டா. அதுதான் நான் திருப்பி அதான் ஒன்றே தான் சொல்கிறேன். என்னென்னா அதான் நிறைய விஷயம் ஆட் பண்ணிக்காங்க. ஃபுல்லாக ரீமேக்காக எடுக்காமல்
நிறைய விஷயம் இன்க்ளூட் பண்ணிக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது எதிர்பார்ப்பேன். இது ஒரு லாஸ்ட் மூவின்றதுக்கு பெரிய ஒரு ட்ரீட் தளபதி ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே. தளபதி ஃபேன்ஸை தாண்டி எல்லாருமே பார்ப்பாங்க. இது இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கு. டெய்லர் நல்லா கட் பண்ணிக்காங்க. அது வரைக்கும் ஒரு கிளாஸ் உண்மையாக நல்லா இருக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.